திரைப்படம் என்பது வெறும் கதை அல்ல, அது பலரது கனவுகளின் கூட்டு முயற்சி. அந்த கனவினை நிஜமாக்கி நாம் காண்பதற்கு திரைக்கு கொண்டு வர நம் கவனம் பெறாத பெரும் மக்கள் சக்தி அதற்காக ஒன்று கூடி உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக திரைப்பட பின்னணி குரல் கலைஞர் ஷாஜிதா அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவங்களுடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய முதல் கேள்வியை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில சின்ன விஷயங்கள் சொல்லணும். பல்வேறு திரைப்படங்களில் நீங்கள் உங்களுடைய குரல் பதிவு செஞ்சுருக்கீங்க. முனி, ஆலினால் அழகுராஜா, சிவா மனசுல சக்தி, வனமகன் போன்ற பல்வேறு திரைப்படங்களில் உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன திரையிலுமே உங்களோட குரல் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. முதல்ல அதுக்கான உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருடைய மனசுலையும் உங்களுடைய குரல் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னுடைய முதல் கேள்வி, திரைத்துறையில் பல்வேறு துறைகள் இருக்குது, அதில் முக்கியமாக பின்னணி குரல் கலைஞர் ஆகணுன்றது ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எதனால் வந்தது? ஆக்சுவலி நான் ஆர்வமாக வரலை, அது ஒரு ஆக்சிடெண்ட் தான். அது என்னுடைய சித்தி ஆக்ட்ரஸ் சபிதா ஆனந்த். அவங்க ஒரு மூவி சாசனம் சொல்லி ஒரு மூவிக்கு டப்பிங் போயிருந்தாங்க. அப்போது நான் கூட போகிற பழக்கம் உண்டு. ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த படத்தோட டப்பிங் போயிட்டு இருந்தது. டைரக்டர் மகேந்திரன் சார் இருக்கார்லே, அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ அந்த டப்பிங்க்கு நான் சும்மா கூட துணைக்கு போயிருந்தேன். அப்போ அதில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் செட் ஆகாமல் மகேந்திரன் சார் அது ஃப்ரெஷ் வாய்ஸ் வேணும்னு பார்த்துட்டு இருந்தார். அப்போது நிறைய வாய்ஸ் டெஸ்ட் வந்தாங்க. அவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடு ஆகலை போல் இருக்குது. அந்த டே என்னோடய டேவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. அப்போ இருக்கும்போது சடனாக என்னை திரும்பி இப்படி பார்த்துட்டு, சஜி நீ ட்ரை பண்ண அப்படின்னாரு. ஐயோ அங்கிள் எனக்கு தெரியாது, டப்பிங்லாம் நான் பேசினதில்லை அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல பேசு அப்படின்னாரு. சரின்னு ஃபஸ்ட் டைம் நான் மைக்கில் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை நானே அப்போ தான் கேட்குறேன். அப்போ ஒரு சின்ன டயலாக் போட்டாங்க. போட்ட உடனே அதை பேசிட்டேன். அவருக்கு அந்த மாடுலேஷன் ஃபீல் அவருக்கு பிடிச்சிருக்கு. ராவாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால எனக்கு இந்த வாய்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி சாசனம், மகேந்திரன் சாருடைய படம். ஸோ அங்கே இருந்து தான் அப்போது ஓகே நமக்கு பேச முடியும், எனக்குள்ளே இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்றது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அப்போ தான் அது தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு விசாரித்து யூனியன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனியனில் மெம்பர் ஆகி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 20 இயர்ஸ் இதில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளவு பலமாக இருக்காங்க? ஏன்னா இந்த துறைக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் யாருமே அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட மாட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பெரிய பலம் இன்றைக்கி நானாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய குடும்பம்னு சொல்லும் போது என்னுடைய அம்மா, அப்பா, என்னுடைய பையன், என் தம்பி, என்னுடைய சித்திங்க 2 பேர், என்னோடய மாமா ஃபேமிலி, இது எல்லாமே என்னுடைய குடும்பம். நான் என் பையன்றது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னுடைய குடும்பம். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்னா அது என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. குடும்பத்தில் பல ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கு. நிறைய நேரங்கள் எல்லோரும் ஒன்று கூடுற நேரத்தில் என்னால் அதை போக முடியாத சொல்லி எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும். என் குடும்பமே எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஆக்சுவலி. ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட்னா லேட் நைட் ஆனாலுமே சரி, இல்லை எங்கேயாவது ஒரு இடம் நான் போகணுன்னாலும் நீ போ நான் பார்த்துக்கிறேன். என் பையன் ரொம்ப குட்டியாக இருந்தான். இப்போ இன்றைக்கி அவருக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு யங் மேனாக நிற்கிறாரு. அப்போ ஒரு குட்டி பாயாக இருக்கும் போது என் ஃபேமிலி அவனை பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் ஃப்ரீயாக இதுக்குள்ளே என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ என்னோடய ஃபேமிலி தான் என்னுடைய பலம். என்னோடய ஃபேமிலி தான் என்னுடைய அடையாளம், ஃபேமிலி. உங்களுடைய பின்னணி குரல் யூனியனை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. அதை பற்றின பொறுப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவுமே பார்த்திங்கன்னா பொறுப்புன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவுமே ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டில் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி மெம்பராக 2018 ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கமிட்டி மெம்பராக வந்தேன். அங்கேருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு துரதிருஷ்டமான வசமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னோடய ஸ்ரீனிவாசமூர்த்தின்னு சொல்லி எங்கள் அண்ணன், எனக்கு அண்ணன் மாதிரி, அவங்க ட்ரெஷரராக இருந்தாங்க. ஒரு விபத்தில் அவங்க தவறிட்டதுனால அந்த பொருளாளர் பொறுப்புக்கு ஆள் எடுக்கும் போது நான் இருந்து கொஞ்சம் ஆர்வமாக எல்லா வேலையும் செஞ்சதுனால என்னோடய கமிட்டியில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து எங்கள் தலைவர் டாக்டர் ராதாரவி சார் அவர்களும் எங்களுடைய செக்ரட்டரி திரு கதிரவன் பாலு அவர்களும் சேர்ந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. கமிட்டியில் எல்லோரும் சேர்ந்து அந்த பொறுப்பை நான் ஒழுங்காக செய்வேன்னு நினச்சி நம்பி எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2 வாட்டி எலெக்ஷன் வச்சப்பவும்
என்னுடைய மெம்பர்ஸ் சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு என்னை மறுபடியும் 2 வாட்டி ஜெயிக்க வச்சு இன்றைக்கி நான் பொருளாளராக இருக்கேன். ஸோ அதை என்னால் பேலன்ஸ் பண்ணி போக முடியுது. அஃப்கோர்ஸ் அதுதான் டப்பிங் என்னுடைய பின்னணி குரல் வேலையை நான் பார்த்துக்கிட்டு சங்க வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கான டைம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிவிட்டு போகிறதுனால எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போக முடியுது. டப்பிங் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே குரல் தான். உங்கள் குரலை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஸ்டுடியோவுக்கு நம்ம போகும்போது தான் கரெக்டாக நம்ம தொண்டை வந்து கரகரன்னு இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க தினமும்? பராமரிக்கிறதுனா ரொம்ப மெனக்கெடலாம் கிடையாது. ஓவராக எமோஷன் நம்ம ஆகிறோம் அப்படின்னா அது த்ரோட்டை எஃபெக்ட் பண்ணும். அது ஒரு விதமான ஹார்மோன்ஸ் சுரக்கும் நம்ம த்ரோட்டில், அது நம்மளுடைய த்ரோட்டை எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஓவர் எமோஷனல் ஆகிறது, கத்துறது, அந்த மாதிரி. இப்போ டப்பிங்கில் கத்துறதுன்றது வேறு, பட் பர்சனலான விஷயங்களுக்கோ இது பண்ணி சத்தம் போட்டு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது, அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டு நம்ம த்ரோட்டை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக வாய்ஸ் எக்ஸசைசஸ் இருக்குது. நான் பேசிக்காக கொஞ்சம் இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன். அதுவும் வந்து என்னுடைய வாய்ஸை எனக்கு அது ஹெல்ப் பண்ணுது, என்னுடைய வாய்ஸை இது பண்ணுறதுக்காக. நீங்கள் டப்பிங் செய்கிறப்ப இயக்குனர்கள் எதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க? அந்த கேரக்டரை நம்ம எப்படி வாழ்கிறோன்றது தான் அவங்க முதல்ல பார்ப்பாங்க. அங்கே போனால் டப்பிங் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஷாஜியாக தெரியக்கூடாது. இப்போ ஒரு சுமத்தியோ ஒரு கனகாவோ ஏதோ ஒரு கேரக்டர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த கேரக்டர்னால் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரலில் அந்த அந்த கதாபாத்திரம் தெரியுதான்னு தான் பார்ப்பாங்க. நான் அங்கே தெரியக்கூடாது அவங்க கண்ணுக்கு. நானும் அப்படியே அங்கே இருக்கணும். நான் அங்கே போகிறேன், ஒரு மைக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா நான் ஷாஜிதா நான் அப்படின்றத நான் மறந்துடணும். நான் மறந்து அந்த கதாபாத்திரம் என்னவோ XYZ என்ன கேரக்டரோ அதுவாக நான் மாறி இருக்கும் போது இயக்குனர் கண்ணுக்கு நான் அதுவாக தான் தெரிவேன். அவங்க அதை தான் பார்ப்பாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் இது இருக்கும். சிலவங்க நம்ம வார்த்தைகளோட உச்சரிப்பு வந்து ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப கிளியராக இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சில இயக்குனர்கள் எப்படின்னா, இப்போ நம்ம கலவைக்கில் இப்போ பேசும்போது எப்படி பேசுகிறோம், சின்ன வார்த்தைகளில் ஒரு தேய்மானம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சில டைரக்டர்ஸ் அது அக்செப்ட் அந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து சத்தமாக பேசணும், ரொம்ப சத்தமாக கூப்பிடுங்க, சத்தமாக பேசுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப செட்டில்டாக நம்ம பேசுறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்டால் போதும், அதே மாதிரி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இயக்குனர்களும் ஒரு விதமான எதிர்பார்ப்புகளும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா, அவங்க அந்த கதாபாத்திரத்தை என்னவா உருவாக்கியிருக்காங்களோ அதுவாக தான் அது எங்ககிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நடிகருக்கு குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பீங்க? இப்போது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் சொல்லிடுவாங்க, கையில் கொடுத்துருவாங்க. பார்க்கும்போது இது கேரக்டர் நமக்கு தெரிஞ்சு அதை உள்வாங்கி பண்ணுற அந்த காலம்லாம் இப்போ கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் இதுன்றதுனால இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி டப்பிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நம்ம அங்கே போய் மைக்கு முன்னாடி நின்று ஸ்க்ரீனில் வந்து அந்த படம் பார்க்கும்போது இதுதான் என்னுடைய கதாபாத்திரன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். அது தெரியும் போது நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நம்ம இது புரிஞ்சுக்கணும். அது உட்காந்து நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் இப்போ யாருக்கும் பொறுமையும் இல்லை, அந்த அளவுக்கு டைமும் கிடையாது யாருக்குமே. ஸோ அதை பார்க்கும்போது இதுதான் இந்த கேரக்டர், இது ரொம்ப ஒரு சோகமான கேரக்டர், இல்லை இது ரொம்ப பப்ளியான கேரக்டர், இல்லை இது கொஞ்சம் எரட்டிக்கான கேரக்டர், இல்லை இது கொஞ்சம் காமெடியான கேரக்டர். அப்போது இது என்னவா இருக்கும் அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, இது இப்படி தான், ஓகே இந்த இதுக்கு நான் இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்றது வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஒரு கதாபாத்திரத்துக்கு லிப்சிங்க் இமோஷன் எது ரொம்ப பெரிய சவால்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே வேணும். எப்படி நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, உயிரை ஹார்ட் பீட்டா இல்லை மூச்சான்னு கேட்டால் ரெண்டுமே இருந்தால் தானே அது உயிர். அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணுன்னா அது ரெண்டுமே வேணும். லிப்சிங்க்கும் வேணும், எமோஷன் அதை விடவும் அதிகபட்சமாக தேவைப்படும். இப்போது நீங்கள் லிப்சிங்க்குன்றதை பொறுத்திங்கன்னா இப்போ டப்பிங் மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் ஒரு சில இடங்களில் லிப்சிங்க்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எமோஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தாலும் நான் அதே எமோஷன் தான் கொடுத்தாகணும், 1000 ரூபா கொடுத்தாலும் அதே எமோஷன் தான் நான் கொடுத்தாகணும். எமோஷன் ரொம்ப மெயின். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான், ஒரு கொஞ்சம் அதிகம்னா எமோஷன் தான். ஒரு ஹாலிவுட் திரைப்படம், அதாவது டாக்டர் டூலிட்டில் அப்படின்ற ஒரு எலி கதாபாத்திரத்துக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க, அது ரொம்ப எல்லாரையுமே ஈர்த்ததுன்னு கூட சொல்லலாம். பொதுவாக மனிதர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு விலங்குக்கு குரல் கொடுத்ததை எப்படி இருந்தது? அதுக்கு நீங்கள் என்ன மாற்றங்கள்லாம் செஞ்சீங்க? நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அந்த படத்தில் எலி மட்டும் கிடையாது, 2-3 வேறு புறாக்கு கூட பேசியிருப்பேன்.
அதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக. இது ரொம்ப கீச்சுன்னு அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற மாதிரி ஒரு கேரக்டர்ன்றதுனால அது பார்க்கும்போது நமக்கு போ அந்த இவங்க சதா சொல்லுவாங்க இல்லையா ஜெயம் படத்தில், அந்த மாதிரி டைப் ஆஃப் இதுவாக பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டயலாக் ரைட்டரை நம்ம அதில் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் நம்ம. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த டயலாக்ஸும் போய் மனசில் உட்காரணும் இல்லையா. ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்குமே டயலாக் ரைட்டிங்க்கு ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஸோ அது கொஞ்சம் கீச்சுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசினது தான் அது. உங்களுடைய ரோல் மாடல்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சின்ன வயசுல இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்கள மாதிரி ஆகணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இல்லையா, அவங்க யார்? உண்மையை சொல்லணுன்னா அப்படி ரோல் மாடலாக பார்த்து நான் வரல. என்னோட ரோல் மாடல் பார்த்தா என்னோட ஆன்ட்டி தான். என்னோட சித்தி சபிதா ஆனந்த் தான் என்னோட ரோல் மாடல் எல்லா விஷயத்துலையுமே. இப்போது ஃபீல்டில் ஒருத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை பொறுத்தா இருக்கட்டும், ஒருத்தவங்ககிட்ட எப்படி நம்ம பேசணுன்றதை பொறுத்தாகட்டும், ஒர்க்குமே நான் டப்பிங்குன்னு நான் பார்த்தது அவங்க பேசி தான் நான் பார்த்துருக்கேன். நடிப்புன்னு பார்த்தாலும் அவங்க நடித்து தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ என்னோடய ரோல் மாடல்னால் கண்டிப்பாக எங்கள் ஆன்ட்டி மட்டும்தான். வேறு மற்றவங்களாம் பிடிக்கும், எல்லாரையும் ஒரு விதத்தில் பிடிக்கும், ஒருத்தங்கிட்ட ஒன்று கற்றுப்போம். பட் சின்னதுலேருந்து ரோல் மாடல்னால் அவங்க மட்டும்தான். திரைப்படம் மற்றும் நாடகம் இல்லாமல் நீங்கள் வெப் சீரிஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான குரல் கொடுக்குறீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி, அந்த அனுபவம் எப்படி இருக்குது? வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டாக ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். இல்லை கிரிஜான்னு ஒரு கதாபாத்திரம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா ஒருத்தருடைய மனைவி இல்லாமல் ஒரு 2வது மனைவியாக ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். கொஞ்சம் சிம்பத்தியான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப ஹோம்லியாகவும் ரொம்ப பாவமான ஒரு கதாபாத்திரம். அது பார்த்திங்கன்னா அது பேசும்போது ரொம்ப மற்ற சீரியல்ஸ் நார்மல் சீரியல்ஸ் பேசுகிறதுக்கும் அது பேசுகிறதுக்கும் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப என்னோடய வாய்ஸை விடவும் அதை இன்னும் சாஃப்ட் பண்ணி ரொம்ப இதெல்லாம் அந்த ஃபீல் கொடுக்கும் போது அந்த ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்மளோட வாய்ஸ் அங்கே பண்ண முடியுது. ஆக்ட்ரஸ் நல்லா பண்ணாதான் என்னாலேயும் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேசும்போது பார்த்திங்கன்னா பேசிட்டு வரும்போது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று பேசணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த ப்ராஜெக்டில். இது வரைக்கும் பண்ண திரைப்படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உங்கள் மனதை தொட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்கலாம், இல்லை படமாக இருக்கலாம், என்ன சொல்லுவீங்க? ஏன்? சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு படமே பேசும்போது ஒரு சின்ன பிட்டு கூட அதில் பேசியிருக்கேன்னு வைங்களேன், எனக்கு ரொம்ப நான் ஹாப்பியாக தான் பேசிட்டு வருவேன். அந்த இது சின்ன பிட்டு தான் பேசியிருப்பேனா இருக்கும். பட் ஆனால் அந்த படத்தில் எனக்கு வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வருவேன். ரொம்ப மறக்க முடியாத சில கதாபாத்திரங்கள்னு பார்த்தா எனக்கு சந்தானம் சாருக்கு அந்த ஃபீமேல் கெட்டப்க்கு பேசியிருப்பேன் ஆலிநாள் அழகுராஜால. ஷாதி மேரேஜ் கல்யாண் நஹி ஹை, அதெல்லாம் இன்றைக்கும் நினச்சி பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு மெமரி வரும் இல்லையா. ரொம்ப பெரிய அடையாளமாக எனக்கு சொல்லணுன்னா ஷகிலா மேம் சொல்லுவாங்க. எனக்கு நான் என்கிற பாஸ்கரன் இந்த மாதிரி படங்களில் பேசினதுனால அந்த வாய்ஸும் என்னால் ஓகே, எனக்கான ஒரு ஃபஸ்ட் ஓகே இந்த மாதிரி கேரக்டரும் ஷாஜியாவில் பேச முடியும் அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஸ்ஸிங் எஃபெக்ட் கொடுக்கறது எப்படின்னு எனக்கு தெரியாது. வந்த புதுசில் சொன்னால் நல்லா அழுதுவேன். எனக்கு சிரிக்க தெரியாது, வந்த புதுசில் சிரிக்க தெரியாது, இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்க தெரியாது. பட் அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சு அதுக்கு ஒரு நல்ல பேர் வரும்போது அது எல்லாமே எனக்கு பிடிச்சமான கதாபாத்திரமாக மாறுது. அது எல்லாமே அதே மாதிரி வடிவேல் சாரோட அந்த ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த வெண்ண பொண்டாட்டியா இல்லை போண்டாட்டியாடா, அந்த மருதமலைன்னு நினைக்கிறேன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனு ஏட்டையா, அந்த இதெல்லாம் மறக்க முடியாத கதாபாத்திரங்களில் இது எல்லாமே இருக்குது. எல்லாமே மனசுக்கு பிடிச்சி தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் கடவுள் படமாக இருக்கட்டும், இப்போது வணங்கானில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பாலா சார்கிட்ட, இந்த மாதிரி எல்லா படங்களுமே சரி ஒரு படமும் என் மனசுக்கு பிடிச்சி தான் ஒர்க் பண்ணுறேன். எல்லாமே பிடிக்கும். பட் ஆனால் அது ஹிட் ஆகும்போது அது மனசில் பதிஞ்சிருது. அதுதான். இப்போ நீங்கள் ஆலிநாள் அழகுராஜை பற்றி பேசுகிறப்ப நான் அதை பற்றி ஒன்று கேட்குறோம். நிறைய பிரபலமான திரைக்காட்சிகளில் தான் உங்களுடைய குரலை நாங்கள் கேட்டிருக்கோம். எங்களுக்காக அந்த ஆலிநாள் அழகுராஜா படத்தில் வர சந்தானம் டைலாக் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி அது எங்களுக்காக ஒரு வாட்டி பண்ணிக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சொக்கத்தங்கம் ஜுவல்லரி அப்படிங்கிறது பத்மஸ்ரீன்னு ஒரு அக்காவுடைய வாய்ஸ். அது ஆட் வாய்ஸ். ஆடுக்கு இந்த கரீனா சோப்ரான்ற கேரக்டர் நடிக்கும் போது வர ஆட் வாய்ஸ் அந்த சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. சந்தானம் சார் டயலாகுன்னு சொல்லும் போதே பார்த்தோன்னா சொக்கத்தங்கம் தான் டக்குன்னு மைண்டில் வரும். அது அவங்க பேசினது. மற்றபடி வர அந்த சொக்கு நான் தான் பேர் என்ன அப்படின்னா கரீனா சோப்ரா அப்படின்றதுலாம் அவர் பேசுகிற அந்த டயலாக் போர்ஷன்ஸ் எல்லாம் என்னுடைய வாய்ஸ். அந்த ஆட் வாய்ஸ் பத்மஸ்ரீ அக்காவுடைய வாய்ஸ். அது இப்போது ஏஐ தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து வந்துட்டுருக்கு. நம்ம பார்க்குற இன்ஸ்டாகிராம் பதிவுலையாக இருக்கட்டும், நம்ம செய்கிற வேலைகளையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்துட்டுருக்கு. உங்களுடைய துறை சார்ந்த நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏஐ எல்லா ஃபீல்டுக்குமே ஒரு சின்ன த்ரெட்டு தான் வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் என்னுடைய துறை சேர்ந்துன்னு பார்த்திங்கன்னா
டயலாக் யார் வேணால் பேசலாம், யார் வேணால் பேசலாம். இப்போ நான் ரோட்டில் போகிற யாரை கூப்பிட்டு வேணால் ஒரு பக்கம் டயலாக் கொடுத்து மனப்பாடம் பண்ணுங்கன்னா அவங்க அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடலாம். அந்த எமோஷன்ஸ், அந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்கணுன்னா அதுக்கு ப்ரொஃபஷ்னல் டப்பிங் ஆர்டிஸ்டால் மட்டும்தான் முடியும். ஈவன் நடித்தவங்களால கூட அந்த அளவுக்கு எமோஷனும் அந்த எஃபெக்ட்ஸும் கொடுக்க முடியுமா? டயலாக் வந்து பேசுகிறதால மட்டுமே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷனையும் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் கூட, அந்த ஒரு மூச்சு இழுத்து விடுற அந்த சவுண்டு கொடுக்கறது கூட அது கரெக்டாக அவங்க தொண்டைக்குழியில் உள்ள அந்த குழி இறங்குதா அங்கே அந்த இதை நான் கொடுக்கணும். அவங்க அப்படி பண்ணுறாங்களா, இங்கே நான் அதை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஏஐ எந்த அளவுக்கு பண்ணும் அப்படின்றது தெரியும். என்ன பண்ணாலும் அட்லாஸ்ட் அது ஒரு மிஷன்ன்றது மட்டும்தான். என்ன இருந்தாலும் ஹியூமனாக பண்ணுற அந்த மேனுவலான விஷயங்களுக்கு இருக்கிற மரியாதையும் அதில் வர அவுட்புட்டும் வந்து எந்த ஏஐ வந்தாலும் என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் வராதுன்றது என்னுடைய எண்ணம். த்ரெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் மறுபடியும் அது ஒரு சின்ன ஒரு சலனத்தை ஏற்படுத்திட்டு மறுபடியும் பழையபடி நமக்கு மனிதர்களை நம்பித்தான் வரும். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் பார்த்தேன், உங்களுடைய ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஏன் நடிப்பு ட்ரை பண்ணல? பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு ஏஜ் வரைக்கும் பண்ணணும்னு தோணலை. பட் இப்போது அந்த எண்ணம் இருக்குது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஸ்டேஜ் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் ஸ்டேஜ் ப்ளே ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ ஸ்டேஜ் ப்ளேஸ், ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இனி நல்ல வாய்ப்புகள் வந்தால், நல்ல கேரக்டர் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே. நீங்கள் டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்கீங்க, அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஸ்கிரிப்டை மாற்றி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வருது. அந்த டைமில் அந்த வர ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலி அது நடந்திருக்கு. நம்ம இந்த பிபிசி வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, இது படிக்கும் போது வாய்ஸ் ஓவர்லாம் பேசுகிறோம் இல்லையா, அது பேசும்போது பார்த்திங்கன்னா பேசிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் பக்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அக்கா சாரி அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர், என்னப்பா என்னாச்சுன்னா, அக்கா இது கிடையாது ஸ்கிரிப்டு, ஆக்சுவலி வேறு ஸ்கிரிப்டு. டே தம்பி 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன்டா உயிரை கொடுத்து. அக்கா சாரிக்கா. நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. நடக்கும், மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் அது நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகியோ கத்தியோ அவங்கக்கிட்ட கோச்சிக்கிட்டோ அன்னைக்கு நம்ம டே அப்படி இருக்கணும்னு இருந்திருக்கும், அவ்வளோதான். அது ரேராக அந்த மாதிரிலாம் நடக்கும். ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது எல்லாமே நம்ம ஒர்க்லன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம ஒரு ரூட்டில் போகணும், 5 மினிட்ஸில் போகணுன்னு நினச்சிருப்போம். அங்கே போகும்போது ரோடு பிளாக் இருக்கும், நம்ம சுற்றி போகிற சூழல் வரும். அங்கே நம்ம பதட்டமாக டென்ஷனாக நின்று அங்கே தான் நின்றுட்டுருப்போம். ஆல்டர்னேட்டிவ் என்ன, அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சோன்னா வழி கிடைக்கும். கண்டிப்பாக. நீங்கள் டப்பிங் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப சிரிப்பு ஏற்றுற மாதிரி விஷயங்கள் அல்லது நிறைய டேக் போன வேடிக்கையான சம்பவங்கள் ஏதாவது உண்டா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. அது ஃபதான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கிஸ்ஸிங் எஃபெக்ட் கொடுக்க தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு பப்பு சீன் நடக்கும், அங்கே தான் இந்த கிஸ் பண்ணுற இது. அப்போது வந்து அங்கே இருந்ததில் கொஞ்சம் குட்டியாக என்னோடய வாய்ஸ் வந்து என்னுடைய வயசுக்கும் என்னுடைய உருவத்துக்கும் இல்லாத அவுட்புட், என்னோடய வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஒரு கிஸ்ஸிங் சீன் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ண பண்ணுங்க அப்படின்னாங்க. எல்லாருமே இருக்காங்க, 10, 20, 30 பேர்கிட்ட இருக்காங்க, க்ரௌட் இல்லையா. நான் கொடுக்குறேன்னு நான் போயிட்டேன். முன்னாடி ரொம்ப எந்த ஒரு சின்னதுனாலுமே எனக்கு என்னென்னா, எனக்கு தெரியாது, என்னால் முடியாதுன்னு நான் பின்னாடி போக மாட்டேன். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு தான் அந்த கிஸ்ஸிங் சீன் கொடுக்க சொன்னாங்க. பார்த்தா நான் ஓகே ரெடி டேக் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பந்தாவாக எல்லாமே எனக்கு தெரியுன்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு. ஓகே ரெடி அப்படி சொல்லிட்டு நின்றுட்டேன். உம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க? கிஸ்ஸிங் தானே சார். கிஸ் இப்படி தான் உம்மானா யாராவது கொடுப்பாங்க கிஸ்ஸிங்கு அப்படின்னாங்க. எனக்கு தெரியல, எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா சரியில்லை, ஒன் மோர் ட்ரை பண்ணுறேன் சார் சொல்லி அதே உம்மா தான் எனக்கு வருதே தவிர அது எப்படி கிஸ் கொடுக்கணும், அந்த சவுண்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா கடைசியில் சொன்னாங்க, கை இப்படி வச்சுட்டு அப்படி கொடுத்துப்பாரு அப்படின்னாங்க. இப்படி ஒரு டெக்னிக் இருக்கா இதில்? நான் வந்த புதுசு, சின்ன டெக்னிக்லாம் கற்றுக்குறோம் இல்லையா. அப்புறம் எல்லோரும் கூட இருக்கிறவங்களாம் சொல்லி சிரித்தாங்க. அதுக்கப்புறமா அதை கற்றுக்கிட்டு பண்ணேன். அதே மாதிரி நிறைய டப்பிங்கில் எனக்கு சிரிக்க வராதுன்னு சொன்னேன் இல்லையா. டயலாக்லாம் இருக்கும், பக்கமாக டயலாக் பேசிடுவேன், அழுதுருவேன். சிரிக்கிறது மட்டும் என்ன பண்ணுவேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அப்போது பிரியா, காயத்ரி, இந்த மாதிரி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பேசுகிறது எல்லா டயலாகெல்லாம் பேசி முடிச்சுட்டு நகர்ந்துட்டேன்னா அவங்க வந்து சிரிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இன்றைக்கும் அவங்கெல்லாம் சொல்லி என்னை சிரிப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு உனக்கெல்லாம் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி சிரிச்சிருக்கோம், இன்றைக்கி நீ வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறியா அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு.
பல்வேறு எமோஷன் சொன்னீங்க, சிரிப்பு, அழுகைன்னு சொல்லிட்டு. இந்த பேய் கதாபாத்திரங்கள் வரும்போது அதுக்கு வேற மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. பேயில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முனி தானே, ஆமாம், முனி படத்தில் அந்த ஒரு பொண்ணு அந்த வயிற்று வலி கேஸ் மாதிரி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். அந்த இது நான் ஒன்றும் நடிக்கல சந்திரமுகி. அது எப்படின்னா வாய்ஸ் வந்து கிராக் பண்ணிட்டு இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஏய் அப்படின்ட்டு ஏய் அந்த கிராக் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடணும். அந்த ஒரு ஏயிலே பார்த்தீங்கன்னா ஹேய் அது வந்து வேறு மாதிரியே ஹேய் அது வேறு மாதிரி வரும். ஒரு ஏர் இல்லை இந்த த்ரோட்டில், அந்த ஏரை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அவுட்டு நமக்கு வெளியில் வரும். இந்த பேய் கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிராக்கு கொடுக்கணும், ஒரு க்ரிப்பு கொடுக்கணும். அந்த இது கொடுத்துட்டு நம்ம இப்படிலாம் உட்காந்துட்டுனா கொடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே ஆகிடுவோம். அந்த க்ரிப்பு அப்படி கொடுத்து நம்ம அந்த பேயானா எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஒரு நாளைக்கு பல்வேறு கதாபாத்திரங்களுக்கு குரல் கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கும். அது வந்து வயது உணர்வு மாறும், குணாதிசயங்கள் மாறும். அது எப்படி நீங்கள் சவாலாக பார்த்தீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்போங்க. வீட்டில் தான் நல்ல விஷயமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே போனோன்னா பார்த்தோன்னா ஒப்பாரி வைக்கணுமா இருக்கும். நல்லா தானடா ஆரம்பிச்சது நாள் அப்படின்னு தோணும். அங்கே போயிட்டு ஒப்பாரியெல்லாம் வச்சுட்டோமோ கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆகும்னா அந்த கதாபாத்திரத்தோட தாக்கம் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரியான கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, எதுவாக நம்மளும் ஹியூமன் தானே, கொஞ்ச நேரம் அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருவோம்ல. ஸோ அதோட தாக்கம் நம்மளை கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்ச நேரம் இருக்கும், நமக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியில் போகும்போது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி அதே மைண்டில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாமோ, இந்த இது இன்னும் கொஞ்சம் ஏதாவது செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இதுக்கு போகும்போது அங்கே மாறிடும். இங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற வரைக்கும் இந்த கதாபாத்திரத்துடைய தாக்கம் அது எதுவாக இருந்தாலும் சரி, அழையாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, ரொமான்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த தாக்கம் 100% எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் பல்வேறு திரைப்படங்களுக்கு டப்பிங் கொடுத்துருப்பீங்க. இந்த எலியோட கேரக்டர் ரொம்ப பிரபலமானது. அந்த எலியோட வாய்ஸே ஒரு குட்டி பொண்ணுக்கு, ஒரு பாட்டிக்கு, இல்லைனா ஒரு கதாநாயகிக்கு கொடுக்கறதா இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு பண்ணி காட்டுங்க. ஏய் இங்க பாரு, என்ன கோபப்படுத்தாத, மரியாதை இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போன்னு சொல்றேன்ல. இது அந்த எலி வந்து அப்படி பேசியிருக்கோம். இதே டைலாகே இப்போ ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5-6 வயசு குழந்தைன்னா, ஏய் என்ன கோபப்படுத்தாம இங்கிருந்து போ, இப்பெல்லாம் பண்ணா அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், போ சொன்னல போ. அந்த மாதிரி இதே வந்து ஒரு கதாநாயகி ஒரு 20-25 வயசு பண்ணா அப்படின்னா, இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல, என்னை கோவப்படுத்தாமல் இங்கே இருந்து போ, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், போன்னு சொன்னல போ. அந்த மாதிரி இது ஒரு மதர் கேரக்டர், ஒரு 40 வயசு 50 வயசு ஒரு மதராக இருந்தால், இங்கே பாரு சொல்கிறேன்ல, கோவப்படுத்தாமல் இங்கே இருந்து போ, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், போன்னு சொல்கிறேன்ல போ அப்படின்னா. இது ரொம்ப ஏஜ்டாக ஒரு 60+ அந்த மாதிரி அப்படின்னா, இங்கே பாரு தான் சொல்கிறேன்ல, கோவப்படுத்தாமல் இங்கேருந்து போயிடு, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், சொல்கிறது கேட்குதா, போ போ. ரொம்ப அழகாக இருந்தது மேம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் கேட்கும்போது அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எனக்கு கொடுக்குது. கண்டிப்பாக உங்களை மாதிரியே பெரிய ஒரு இடத்துக்கு வரணும், திரைத்துறைக்கு வரணும்னு நிறைய கனவோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இளைஞர்கள் எல்லாருக்குமேனா ப்ராப்பரான கைடன்ஸோடு வாங்க. தப்பாக சிலவங்க கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சில சங்கங்கள், அதுக்கான விதிமுறைகள் அந்த மாதிரி இருக்குது. யாராக இருந்தாலும் தப்பாக கைட் பண்ணி அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் மதிக்காதீங்க, சங்கம்லாம் வேண்டான்னு சொல்லி நம்மளை தப்பாக கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெளியே காத்துட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாமல், வெறும் டப்பிங்காகவே நான் சொல்லலை, திரைத்துறையில் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சாலும் சரி, அதுக்கான சங்கம்னு இருக்குது. அந்த சங்கங்களில் அங்கே போய் ப்ராப்பராக என்ன அங்கே மெம்பர் ஆகிட்டு எப்படி வேலை வாய்ப்புகள் தேடணும்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். ஒரு விஷயம், டப்பிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது டப்பிங் கற்றுத்தரேன், டப்பிங் நான் சொல்லித்தரேன்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் காசு பார்த்துட்ருக்காங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க யார், அவங்க
இந்த டப்பிங்கில் என்ன சாதிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் முதல்ல விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு. இது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து சிரி அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் சிரிக்க முடியுமா? முடியாது. எங்கே அழு அப்படின்னு சொன்னால் உங்களால் அழ முடியுமா? உங்களுக்குள்ளே அந்த உணர்வு இருக்கணும், உங்களுக்குள்ளே அந்த ஆர்வம் இருக்கணும். எதுக்கு ஒருத்தவங்க உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டப்பிங் கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். அதுக்கு ப்ராப்பராக இப்போ எங்கள் சங்கமே பார்த்திங்கன்னா இங்கே புதுசாக உறுப்பினர் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, டப்பிங் கிளாஸ். அது எப்படின்னா உங்கள் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் டயலாக் பேசுகிறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அந்த வாய்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், எங்கேருந்து நீங்கள் எடுக்கணும், இது பண்ணணும், அந்த பிச்சு எந்த அளவுக்கு போகணும், உங்கள் டோன் எந்த அளவுக்கு இருக்கணுன்ற மாதிரியான டெக்னிக்கலான விஷயங்கள் எங்கள் சங்கத்திலே இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் புதுசாக மெம்பர் ஆகிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஒரு தரமான இடத்துல நீங்கள் சேர்ந்து கற்றுக்கணும் அப்படின்றது மட்டும்தான். பணம் கொடுத்து எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம். உங்கள் டேலண்ட்டை நீங்களே, நான் அதான் சொல்லுவேன், நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்களா, ஒரு சீரியல் பார்க்குறீங்களா, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா, அது கூடவே நீங்கள் பேசி பாருங்கள். ஒரே டைப் ஆஃப் கேரக்டர் இல்லாமல் ஒரே ஒரு ஃபீமேல் வாய்ஸை மட்டும் பிடிச்சிட்டு இல்லாமல் மேல் வாய்ஸாக இருக்கட்டும், அதுவும் நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு பாட்டிக்கு பேசி பாருங்கள், குழந்தைக்கு அவங்க பேசுவாங்கள்ல. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா என் மைண்டில் உங்கள் மாடுலேஷனும் உங்கள் டோனும் என் மைண்டில் ஓடி நான் அதை ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு உங்கள் டேலண்ட்டை நீங்கள் அப்படி வளர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். தவறான இடங்களில் போய் ஏமாற வேண்டாம். அதனால் கரெக்டாக எது சரியான இதுவோ அந்த விஷயங்களை மட்டும் பார்த்து தேர்ந்தெடுத்து அங்கே போய் அவங்க கற்றுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க மேம், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரமாக உங்களுடைய திரைத்துறை அனுபவங்கள் பற்றியும் உங்களுடைய பின்னணி குரல் அனுபவங்கள் பற்றியும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதை கேட்குறதுக்குமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் எங்களுக்காக சில குரல்களும் பேசி காமிச்சிங்க, அதுக்குமே ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் பண்ண திரைப்படங்கள் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்களில் உங்களுடைய குரல் ஒலிக்கணும், அதே போல் நிறைய திரைத்துறைகளில் நீங்கள் சாதிக்கணும்னு எங்களுடைய மக்கள் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தை எங்கள் தொலைக்காட்சியில் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.